அபு மரியம்ங்கிறவங்க சிக்காகோவிலேருந்து கேட்குறாங்க, ஆடை அணியும் போது பிஸ்மில்லா என்று சொன்னால் போதுமா அல்லது கீழ்காணும் துவாவை ஓத வேண்டுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாத சௌப வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் ஹவுலின் வலா குவத்தின். நூல் அபுதாவுது திருமதி இப்னு மாஜான்னு போட்டு இந்த துவாவை ஆடை அணியும் போது ஓதணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்களே, இது சரியா? அதாவது ஆடை அணியும் போது ஒன்று சாப்பிடும்போது துவா ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி ஆடை அணிகிறதுக்குன்ற என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதான்னு ஒரு துவாவை போட்டிருக்கிறாங்க. இந்த துவாவை ஓதணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த துவா ஓத வேண்டும் என்று சொல்லி சில ஹதீஸ் இருக்கிறது. அகமதில் வருது, திருமதியில் வருது, இப்னு மாஜாவில் வருது, முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வருது. இந்த 4 நூல்கள்லையும் வரக்கூடிய இந்த ஹதீஸ் இதில் தான் அந்த ஆடை அணிவதற்கு, அதுலேயும் ஆடைன்னு முட்டையாக வரல, புது ஆடைன்னு வருது. புத்தாடை அணியும் போது ஓதுற துவான் நீங்கள் சொன்ன அந்த துவாவை பற்றி எப்படி வருதுன்னு கேட்டால், மண் லபிச அபு உமாமா சௌபன் ஜதீதன். அபு உமாமா ஒரு புதிய ஆடையை அணிஞ்சிட்டு இந்த துவா ஓதுனார். அப்புறம் உமர் இப்படி சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி வாரிபி அவுரத்தின் படித்தான்னு வருது. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அபுல் அலா ஷாமின்னு ஒரு ஆள் இதை அறிவிக்கிறார். யார்? அபு உமாமா என்கிற சஹாபி வழியாக அபுல் அலா ஷாமிங்கிற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறதாக அகமதில் வரக்கூடிய ஹதீஸ்லையும், அதே மாதிரி திருமதி இப்னு மாஜா முசன்னஃப் இப்னு அபி ஷைபா ஹதீஸுகள்லையும் அபுல் அலா ஷாமி சிரியா நாட்டைச் சேர்ந்த அபுல் அலா என்பவர் அறிவிப்பதாக அதில் குறிப்பிடப்படுகிறது. இந்த அபுல் அலாண்டா யார்? இவரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. மஜ்ஹூல்னா யார் என்று தெரியாதவர், விவரம் கிடைக்க பெறாதவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு அறிவிப்பாளரை பற்றி ஒரு விவரம் கிடைக்கலன்னா அது பலவீனமாயிரும். முதல்ல யார் சொன்னாங்கிற நம்மளே ஒரு ஆள்கிட்ட போய் சொல்கிறோம், இப்படி யாருக்கும் அவர் செத்துட்டார் அப்படிங்கிறோம். யார் சொன்னால்? ஒரு ஆள் சொன்னார்னா எடுத்துக்கிறோமா? யாருப்பா சொன்னா? ஒரு ஆள் தான் சொன்னார். ஆள் தான் சொல்லுவான், கழுதையாக சொன்னேன். அந்த ஆள் யார்? அது ஆள் யாருன்னு உனக்கு சொல்ல ஏழு சொன்னால் அப்போ அது பலவீனமாயிரும். அப்போ இதில் அபுல் அலான்னு பேரை சொல்கிறாங்க, தேடி பார்க்குறோம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த பேரை அறிந்திருக்கவே இல்லை. அப்போ இந்த பேரை ஏதோ சொந்தமாக கற்பனை பண்ணி ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அதனால் அந்த ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், அபுதாவுதுலையும் தாரமியிலையும் ஹாக்கிம்லையும் முஸ்னத் அபு யவ்லாவுலையும் வருகிறது. வேறு ஹதீஸ், வேறு அறிவிப்பாளரை கொண்ட ஒரு ஹதீஸ். இதே ஆடை நீருக்குள்ள ஹதீஸ் தான், ஆனால் அறிவிக்கிற ஆளுக்கு என்னவாக இருக்குன்னா வேறையாக இருக்குது. அதில் என்ன வேறையாக வருதுன்னு கேட்டால், சஹ்ல் இப்னு முஆத் என்பவர் அறிவிக்கிறார். சஹ்ல் இப்னு முஆத் இப்னு அனஸ் என்பவர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு தேடிக்கன்னு சொன்னால், இவர் லைஃபுல் ஹதீஸ். இவர் இவர் பற்றி விவரம் இருக்கிறது. இவர் பலவீனமான ஒரு ஆள், சரியான ஆள் கிடையாது, ஆத்தண்டிக்கான ஆள் கிடையாது. பலவீனம்னு யாருக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், யார் நினைவாற்றல் இல்லாமல் இருக்கிறாங்களோ, மனன சக்தி இல்லாமல் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களை தான் லைஃப் பலவீனர்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னதை கேட்டு அப்படி மனப்பாடம் பண்ணி செய்கிற ஒரு ஆள் கிடையாது, அதனால் அது பலவீனமான ஆளுன்ட்டாங்க. சரி, அவர்கிட்டருந்து யார் கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, அபு மர்ஹூம் என்பவர் கேட்டதாக அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தாரமியில், அபுதாவுதில், ஹாக்கிமில், முஸ்னத் அபு யவ்லா அந்த 4 நூல்லையுமே அபு மர்ஹூம் என்பவர் சொன்னதாக வருகிறது. அபு மர்ஹூமும் லைஃபாக இருக்கார். யார் முதல் அறிவிப்பாளராக வர்றாரோ அவரும் பலவீனமாக இருக்கிறாரு. அவரிடமிருந்து அறிவிப்பதாக சொல்லக்கூடிய 2வது அறிவிப்பாளரும் என்ன இருக்கார், பலவீனமாக இருக்கிறதுனால இதுவும் என்ன இருக்குது, சரியான ஹதீஸாக இல்லை. இதே ஹதீஸ் ஹாக்கிமில் வேறு ஒரு அறிவிப்பாளர் வழியாக வருகிறது. ஆட்கள்லாம் வேறையாக வரும். அதில் யார் வழியாக வர்றதுன்னா எல்லாமே இந்த அபு உமாமாவை தொட்டு தான் வருது. அபு உமாமாங்கிற சஹாபிட்டேருந்து வர்ற மாதிரி தான் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அபு உமாமா வழியாக காசிம் அறிவிக்கிறார். காசிம்கிட்டேருந்து அலி பின் ஜெயித் என்பவர் அறிவிக்கிறார். அலி பின் ஜெயித் பின் ஜுத்ஆன் என்று இவரை சொல்லுவாங்க. இவர் ஏகமானதாக பலவீனமானவர். எல்லா இது ஹாக்கிமில் வரக்கூடிய 3வது அறிவிப்பு, எல்லா அறிஞர்களும் ஏகமானதாக இவரை பலவீனமானவர் என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால இந்த ஆடை அணிவதற்கு. அதே மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலாங்கிறவர் அறிவிக்கிறார். நீங்கள் சொல்கிற அதே துவா தான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானின்னு வருதில்ல, அந்த ஆடை அணிவிக்கிற துவா தான்.
அந்த துவா அறிவிக்கிற ஆளும் சன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வருகிறது. அதில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை முதல் அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா. இவர் சஹாபி கிடையாது. ரசூல்லா சொல்வதாக அறிவிக்கிறதா இருந்தால் ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கானு. இவர் வந்து தாபியில் உள்ளவர். சஹாபாக்கள் காலம்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பிறந்தவர் தான் யார்? அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா. இவர் ரசூல்லா சொன்னது இப்படி கேட்டிருப்பார். அப்போ ரசூல் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பவர் வந்து அடுத்த ஜெனரேஷனில் உள்ளவர், நபியின் ஜெனரேஷனில் உள்ளவர் கிடையாது. அதனால் இது வரக்கூடிய எல்லாமே பலவீனமாக இருக்குது. அதனால் நீங்கள் பிஸ்மில்லாண்டு ஆடை அணியணுமே தவிர ஆடை அணிவதற்குன்னு சொல்லக்கூடிய துவா எதில் வந்தாலும் சரி இதுக்குள்ளே தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, இந்த 4 வகையான நிறைய நூல்களில் இருந்தாலும் இந்த 4 வகையான ஹதீஸ் தான் வருது. 4லையும் 4 வகையான பலவீனங்கள் இருக்கிறது. அதனால் அதை நம்ம ஆத்தண்டிக்காக எடுத்துக்கிற கூடாது.